வேதாகமம் ஒரு தோட்டத்தில் தொடங்குகிறது. ஒரு தோட்டத்திலேயே மனிதன் விழுகிறான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு மற்றும் ஒரு தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார். இறுதியில் உயிர்த்தெழுந்த இயேசுவை மரியாள் பார்த்தபோது, நீங்கள் தோட்டக்காரரா என்று கேட்கிறார். இது வெறும் தற்செயலா? ஏதேன் முதல் கெத்செமனே வரை தோட்டக்காரன் என்ற வார்த்தையின் பின்னால் மறைந்திருக்கும் பெரிய கதை என்ன? இந்த காணொளியில் அதன் விவரத்தை பார்க்கலாம். நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த இலக்கியங்களாகட்டும், வரலாற்று பதிவுகளாகட்டும், எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்புக்குள்ள உன்னோட ஒண்ணு தொடர்புடைய பல குறியீடுகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் வலைப்பின்னலா தான் இருக்கும். கண்டிப்பா. மேலோட்டமா பார்க்கும்போது தனித்தனி சம்பவங்களா தெரியும். ஆனா ஆழமா பார்த்தா ஒரு பெரிய செய்தி அதுக்குள்ள இருக்கும். ஆமா, அதேதான். இப்ப பைபிளோட கதைக்களத்தையே எடுத்துக்கோங்களேன். ஒட்டுமொத்த மனிதகுலத்தோட கதையும் ஒரு தோட்டத்துல தொடங்குது. அந்த தோட்டத்துல தான் மனிதன் தன் உன்னத நிலையை விட்டு கீழே விழுகிறான். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு தன் வாழ்வோட மிக முக்கியமான ஒரு இருளான தருணத்தில் பாடுகளை எதிர்கொள்ளும் முன் மற்றொரு தோட்டத்தில் மண்டியிட்டு வேதனையோடு ஜெபிக்கிறார். ஒரு மிகப்பெரிய முரண் அது. உண்மைதான். அது மட்டும் இல்லாம கடைசியா அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு பெண்ணால், அதாவது மகதலேனா மரியாளால் தோட்டக்காரர் அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார். இப்போ கேள்வி என்னன்னா, இது வெறும் தற்செயலான கதை ஓட்டமா, அல்லது இந்த தோட்டம் அப்படிங்கிற குறியீட்டின் பின்னணியில பலாயிரம் ஆண்டுகளா பின்னப்பட்ட ஒரு மாபெரும் இலக்கிய மற்றும் இறையியல் கட்டமைப்பு இருக்கா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இதை நாம சாதாரணமா கடந்து போக முடியாது. அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம இதை பத்தி அலச போறோம். இதுக்காக ஆதியாகமம், யோவான் நற்செய்தி, அதுக்கப்புறம் பல நூற்றாண்டுகள் பழமையான பிர்கேட் ரப் எலியேசர் அப்படிங்கிற யூத பாரம்பரிய நூல்கள் மற்றும் சில தொல்பொருள் சான்றுகள், இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த போறோம். ஆமா, இந்த ஆதாரங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதே சமயம் நம்ம நேயர்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறோம். நாம இன்னைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட மத நம்பிக்கையையும் நிலைநிறுத்துவதற்காக இதை அணுக போவதில்லை. மாறாக இலக்கிய மற்றும் இறையியல் கண்ணோட்டத்துல மனிதனின் வீழ்ச்சி முதல் மீட்பு வரையிலான பயணத்தை பண்டைய ஆசிரியர்கள் எப்படி ஒரு தோட்டத்தின் பின்னணியில வடிவமைத்தார்கள் அப்படிங்கறத தான் பகுப்பாய்வு செய்ய போறோம். கரெக்ட். ஏன்னா பண்டைய காலத்து மனிதர்கள், குறிப்பா மத்திய கிழக்கு சிந்தனையாளர்கள், வரலாற்ற நாம இன்னைக்கு பாக்குற மாதிரி வெறும் தகவல்களின் தொகுப்பா பார்க்கல. ஓ, அவங்க பார்வை வேற மாதிரி இருந்ததா? ஆமா, அவங்க சம்பவங்களை இறையியல் குறியீடுகளாகவும் பிரபஞ்ச உண்மைகளை விளக்கும் கண்ணாடிகளாகவுமே பார்த்தாங்க. நீங்க இப்ப சொன்ன அந்த தோட்டம் முதல் தோட்டக்காரர் வரையிலான பயணம் சும்மா தற்செயலா அமைந்த ஒரு விஷயம் கிடையாது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. நாம தோண்டி எடுக்கணும். சரி, அப்போ நாம ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குவோம். அங்கே 8 மற்றும் 15ஆம் வசனங்கள்ல இறைவன் ஏதேன் என்றொரு தோட்டத்தை உருவாக்கி மனிதனை அங்கே வைக்கிறார். இத வாசிக்கும் போது நம்ம மனசுல என்ன காட்சி வரும்னா, ஒரு அழகான தோட்டம், பழங்கள், செடிகள்னு ஒரு அமைதியான இடம். ஆமா, ஆதாம் ஒரு அழகான தோட்டத்துல பழங்களை சாப்பிட்டு கொண்டு செடிகளுக்கு தண்ணீர் ஊத்தி கொண்டு ஒரு மகிழ்ச்சியான பராமரிப்பாளனா இருந்தான் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா எப்ரேய மொழியில அங்கே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகளை ஆராயும் போது அதோட அர்த்தமே முற்றிலும் வேறாக இருக்கே. மிகச் சரியான கவனிப்பு இது. அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப ஆழமானவை. அதாவது லே ஓவ்தா மற்றும் லே ஷோம்ரா அப்படிங்கிற 2 எபிரேய வார்த்தைகள் அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு சேவை செய்ய மற்றும் பாதுகாக்க அப்படின்னு அர்த்தம் வருது. ஆதாம் ஒரு செடிகொடி வளர்ப்பவன் அப்படிங்கறத தாண்டி அவனுக்கு தரப்பட்ட பொறுப்பு ரொம்ப தீவிரமானதாக தெரியுதே. ஆமா, இது சாதாரண தோட்ட வேலை கிடையாது. ஒரு மாபெரும் ராஜ மாளிகையின் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்ட ஒரு ஆயுதமேந்திய பாதுகாப்பு அதிகாரி. அதாவது ஒரு ராயல் பேலஸ் கார்டு மாதிரி அவன் செயல்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியுமா? நிச்சயமாக வர முடியும். இப்போ அந்த லே ஷோம்ரா, அதாவது பாதுகாக்க அப்படிங்கிற வார்த்தையோட பயன்பாட்டை நீங்க கவனிக்கணும். எதையாவது பாதுகாக்க வேண்டும் என்றால் அங்கே ஏதோ ஒரு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இல்லை என்றால் அந்த இடம் அவ்வளவு புனிதமானது, யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது அப்படிங்கிற விதியாவது இருந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி.
நவீன காலத்துல நம்ம தோட்டக்காரர் அப்படின்னா கையில ஒரு கத்திரிக்கோலோடு செடிகளை நறுக்குபவரா பாக்குறோம். ஆனா பண்டைய எபிரேய சிந்தனையில இந்த வார்த்தைகளோட அர்த்தம் ஒரு ஆசாரியனுக்குரிய, அதாவது ஒரு பிரீஸ்ட்லி கடமைய குறிக்குது. அப்படியா? பைபிள்ல வேற எங்கேயாவது இந்த வார்த்தைகள் அந்த அர்த்தத்துல வருதா? கண்டிப்பா வருது. பைபிளோட வேறு சில பகுதிகள்ல இதே லே ஓவதா மற்றும் லே ஷோம்ரா அப்படிங்கிற வார்த்தைகள் பிற்காலத்துல இஸ்ரவேலர்களோட தேவாலயத்தை பாதுகாத்த ஆசாரியர்கள் மற்றும் லேவியர்களின் பணிகளை குறிக்கவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. வாவ்! அப்போ ஏதேன் அப்படிங்கிறது வெறும் தாவரவியல் பூங்கா, அதாவது ஒரு பொட்டானிக்கல் கார்டன் கிடையாது. கிடையவே கிடையாது. அது தேவனின் பிரசன்னம் நிறைந்த ஒரு அதிபரிசுத்தமான புனித தலம், ஒரு சேக்ரெட் ஸ்பேஸ். ஆதாம் அங்கே முதல் ஆசாரியனா அந்த புனித இடத்தை பாதுகாக்கும் பொறுப்புல நியமிக்கப்பட்டிருந்தான். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. யூத பாரம்பரியம் ஏதேன் தோட்டத்தை ஒரு தேவாலயமாவே, அதாவது ஒரு டெம்பிள் மாதிரியே பார்த்தது அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க முதல்ல குறிப்பிட்ட அந்த பிர்கேட் ரப்பி எலியேசர் அப்படிங்கிற யூத நூலின் 12 மற்றும் 20ஆம் அதிகாரங்களை பார்த்தா ஆதாம் உருவாட்டப்பட்ட இடமும் ஏதேன் தோட்டத்தின் வாசலும் பிற்காலத்துல கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் இருக்கும் மோரியா மலையோடு நேரடியா தொடர்புபடுத்தப்படுது. சரிதான். இது யூத மிட்ராஷிக் பாரம்பரியத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஆனா ஏன் கேள்வி என்னன்னா, எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டதெல்லாம் ஆதாமின் காலத்திற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதானே. இது வெறும் பிற்கால யூத அறிஞர்கள் தங்கள் தேவாலயத்திற்கு ஒரு தொன்மை மற்றும் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பழைய படைப்பு கதையை தங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்தது போல் இல்லையா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. வரலாற்று பூர்வமா பார்த்தா நவீன கால அறிஞர்கள் பலரும் இதே வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதாவது தேவாலயம் கட்டப்பட்ட பிறகு அதோட வடிவமைப்பை நியாயப்படுத்த ஏதேன் கதை உருமாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. கரெக்ட். ஆனா பண்டைய மத்திய கிழக்கு மக்களோட மனநிலைய நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். அவங்களுக்கு புனித இடம் பற்றிய ஒரு குறிப்பிட்ட பிரபஞ்ச கண்ணோட்டம் இருந்தது. அதாவது ஒரு காஸ்மிக் வேர்ல்ட் வியூ அப்படின்னு சொல்லலாமா? ஆமா, அவங்க தங்கள் தேவாலயங்களை வெறும் செங்கலாலான கட்டிடங்களா பார்க்கல. அவைகள் பிரபஞ்சத்தின் மையப்பகுதியா, தேவனுக்கும் மனிதனுக்குமான ஒரு சந்திப்பு புள்ளியா பார்க்கப்பட்டுச்சு. அதனால அவங்க தங்கள் தேவாலயத்தை உருவாக்கும் போதே அது ஆதி மனிதன் வாழ்ந்த, தேவனோடு உலாவிய அந்த முதல் புனித இடத்தின் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும்னு எண்ணித்தான் வடிவமைத்தாங்க. ஓ, அப்போ ஏதேனை பார்த்து தேவாலயத்தை வடிவமைத்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இது வெறும் தத்துவார்த்தமான சிந்தனை மட்டும்தானா, இல்ல நிஜமாவே ஏதாவது உறுதியான ஒற்றுமைகள் இருக்கா? ரொம்ப உறுதியான ஒற்றுமைகள் இருக்கு. நீங்க இஸ்ரவேலர்களின் தேவாலயத்திற்கும் ஏதேன் தோட்டத்திற்கும் உள்ள இலக்கிய மற்றும் கட்டமைப்பு ஒற்றுமைகளை கொஞ்சம் விரிவா கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அப்படி என்ன பெரிய ஒற்றுமைகள் இருக்கு? இப்போ ஏதேன் தோட்டத்துல தேவனின் பிரசன்னம் இருந்தது. அதே போல தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் தேவனின் பிரசன்னம் இருந்தது. ஏதேனின் நடுவே ஜீவ விருட்சம் இருந்தது. ஆமா, ட்ரீ ஆஃப் லைஃப். கரெக்ட். அதே போல தேவாலயத்திற்குள் 7 கிளைகளை கொண்ட பொன் குத்துவிளக்கு, அதாவது மெனோரா இருந்தது. அது ஆக்சுவலா ஒரு மரத்தின் அமைப்புல தான் வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஓ, அந்த மெனோரா ஒரு மரத்தோட குறியீடு தானா? ஆமா, அது மட்டும் இல்லாம ஏதேன் தோட்டத்தின் வாசலை மனிதன் மீண்டும் நுழையாதபடி கேருபீன்கள் என்னும் தூதர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அதே போல தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரிக்கும் திரையிலும் உடன்படிக்கை பெட்டியின் மீதும் கேருபீன்களோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்துச்சு. இது தற்செயலானது கிடையாதுன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா தற்செயல் இல்ல. தேவாலயம் அப்படிங்கிறது இழந்த ஏதேனை மனிதன் மீண்டும் நினைவு கூறும் ஒரு அடையாள குறியீடாகவே அமைக்கப்பட்டிருந்துச்சு. மனிதன் அந்த புனிதமான இடத்தில் தேவனோடு கொண்டிருந்த உறவுதான் இதோட மையக்கருத்து. நீங்க சொல்லும் இந்த ஒற்றுமைகளை பார்க்கும்போது ஏதேன் அப்படிங்கிறது வெறுமனே மரங்களும் செடிகளும் நிறைந்த ஒரு காடு இல்ல, அது ஒரு மாபெரும் இறையியல் கட்டமைப்பின் தொடக்க புள்ளி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அது ஒரு மிக முக்கியமான அடித்தளம். ஆனா அந்த புனிதமான ஏதேன் தோட்டத்துல மனிதன் தன் பொறுப்பை தவறுவிட்டதால் என்ன நிகழ்ந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல மனிதன் தேவனுடைய கட்டளையை மீறுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாதுகாக்கும் பொறுப்புல தோற்று போகிறான். ஆமா, அவனோட வீழ்ச்சி அங்கிருந்து தான் ஆரம்பமாகுது. அதோட விளைவாக அவன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறான். இந்த நாடுகடத்தப்படுதல், அதாவது இந்த எக்ஸைல் அப்படிங்கிறது வெறும் இடமாற்றம் இல்ல, மனித வரலாற்றின் மிக இருண்ட துயரமான அத்தியாயத்தின் ஆரம்பமா தெரியுது. அது ஒரு முழுமையான ஆன்மீக மற்றும் அடையாள இழப்பு அப்படின்னு சொல்லலாம்.
யூத வரலாற்று மற்றும் இறையியல் சிந்தனையில இந்த நாடு கடத்தப்படுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய வலி. வெறும் ஒரு நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்துக்கு போறது கிடையாது. இல்லை, அதுக்கும் மேல மனிதன் தன் அடையாளத்தை இழக்கிறான், தேவனின் பிரசன்னத்தை இழக்கிறான், ஜீவ விருட்சத்தை இழக்கிறான். அவனோட வேலை ரொம்ப கடினமாகுது, நிலம் சபிக்கப்படுது, அவனுக்கு பூமிக்குமான உறவே உருந்து போகுது இல்லையா? ஆமா, மரணம் உடனே நுழையுது, மனிதன் தோட்டத்தை விட்டு வெளியேறுகிறான் அப்படிங்கிற இந்த ஒற்றை வரிதான் ஒட்டுமொத்த பைபிளின் பிரச்சனையையும் மையப்படுத்துது. இழந்த அந்த புனித இடத்தை, உடைந்த அந்த உறவை மீண்டும் எப்படி புதுப்பிப்பது அப்படிங்கிறது தான் அதன் பின் வரும் ஆயிரக்கணக்கான பக்கங்களின் தேடல். அந்த தேடலோட மிக முக்கியமானது ஒரு திருப்பத்தை நோக்கி நாம இப்போ நகரலாம். மனிதன் தோட்டத்தை விட்டு வெளியே பல நூற்றாண்டுகள் கடந்துடுச்சு. இப்போ நாம புதிய ஏற்பாட்டிற்கு, குறிப்பா யோவான் நற்செய்தி 18:1க்கு வருவோம். சரி, அங்க ஒரு பெரிய மாற்றம் நடக்குது. ஆமா, பைபிளோட கதையில பல சம்பவங்கள் மலைகளிலும் பாலைவனங்களிலும் கடல்லும் நடக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான இருளான தருணத்தில், அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவில் தன் அகவேதனையை வெளிப்படுத்த தேர்ந்தெடுத்த இடம் மீண்டும் ஒரு தோட்டம். அது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இடம். யோவானதை கிரேக்கத்தில் கெப்போஸ், அதாவது தோட்டம் அப்படின்னு மிக தெளிவாக அழுத்தி சொல்றாரு. அந்த தோட்டம் தான் கெட்சிமினே. மனிதன் எந்த தோட்டத்துல தன் உறவை இழந்தானோ அதே போன்ற ஒரு தோட்டத்திற்கு இயேசு மீண்டும் செல்வது வெறும் தற்செயலான ஒரு புவியியல் அமைப்பா, அல்லது இது ஒரு நுட்பமான இலக்கிய வடிவமைப்பா? இது நிச்சயமாக ஒரு மாபெரும் இலக்கிய மற்றும் இறையியல் கட்டமைப்பு, டைப்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள், குறிப்பா யோவான், பழைய ஏற்பாட்டின் குறியீடுகளை பயன்படுத்தி புதிய செய்திகளை சொல்றதுல ரொம்ப வல்லவர்கள். ஓ, பழைய கதையை புதிய கோணத்துல சொல்றாங்க. ஆமா, இயேசு கெச்சம்னே தோட்டத்திற்கு செல்வது கதையின் ஒரு பெரிய வளையம், அதாவது ஒரு நரேட்டிவ் லூப் முடிவுக்கு வருவதை காட்டுது. முதல் மனிதன் ஒரு தோட்டத்துல தேவனின் பிரசன்னத்தை இழந்தான். இப்போ இன்னொரு மனிதன் அதே தேவனின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக மற்றொரு தோட்டத்திற்குள் நுழைகிறார். இங்கே எனக்கு இன்னொரு கோணமும் தோணுது. இந்த கெத்செமனே அப்படிங்கிற பெயரின் அர்த்தத்தை நாம ரொம்ப ஆழமா பார்க்கணும். அரமேய அல்லது எபிரேய மொழியில கத் ஷமானிம் அப்படின்னா ஆலிவாலை அல்லது எண்ணெய் பிழியும் இடம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அது ஒரு விவசாய களம். அந்த விவசாய களத்துல ஆலிவ் பழங்கள் மிகப்பெரிய கல்லை கொண்டு நசுக்கப்பட்டு எண்ணெய் பிழியப்படும். அந்த விவசாய களத்தின் செயல்பாடும் இயேசு அங்கே பட்ட அகவேதனையும் தற்செயலாக பொருந்தி போகுதா, அல்லது இதுவும் அந்த துயரத்திற்கு ஒரு குறியீடாகவே மூலநூல்கள்ல பதிவு செய்யப்பட்டுள்ளதா? பண்டைய விவசாய முறைகளை நீங்க கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். ஆலிவ் எண்ணெய் பிழியும் இயந்திரத்துல 3 முறை பிழிவாங்க. பெரிய மிக கனமான வட்டக்கற்களை ஆலிவ் பழங்கள் மீது வைத்து நசுக்குவாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்கப்படும். ஆமா, எவ்வளவுக்கு அவ்வளவு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு தூய்மையான எண்ணெய் கிடைக்கும். சில நேரங்கள்ல அந்த ஆலிவ் பழங்கள் நசுக்கப்படும் போது வெளிவரும் திரவம் பார்க்க இரத்தத்தை போலவே சிவந்த நிறத்துல இருக்கும். வாவ், இது உண்மையிலே மனதை உலுக்குற ஒரு விஷயம். இப்போ இதை இயேசுவின் நிலைக்கு ஒப்பிட்டு பாருங்க. அவர் அந்த தோட்டத்துல உலகத்தின் ஒட்டுமொத்த பாவபாரத்தையும் சுமக்கும் போது ஒரு ஆலிவ் பழம் எப்படி பெரும் அழுத்தத்திற்கு உள்ளாகி நசுக்கப்படுமோ அதே போல அவருடைய ஆன்மாவும் உடலும் நசுக்கப்படுது. லூக்கா நற்செய்தி இதை விவரிக்கும் போது அவருடைய வியர்வை இரத்த துளிகளைப் போல தரையில் விழுந்தது அப்படின்னு சொல்லுது. எக்ஸாக்ட்லி. ஒரு ஆலிவ் ஆலைக்குள் ஒரு மனிதன் ஆவிக்குரிய ரீதியா முழுமையாக பிழியப்படுகிறான். இது மிகச்சிறந்த, அதே சமயம் மிகவும் வலி நிறைந்த ஒரு குறியீடு. அந்த ஒப்பீடு ரொம்ப ஆழமானது. ஆனா அதே சமயம் இங்கே ஒரு மிகப்பெரிய இறையியல் முரண் இருப்பதை என்னால பார்க்க முடியுது. ஏதன் அப்படிங்கிற முதல் தோட்டத்துல ஆதாம் தேவனுடைய கட்டளையை மீறுகிறான். அந்த பழத்தை புசிக்க வேண்டாம் அப்படிங்கிற கட்டளை அங்கே மீறப்படுது. ஆமா, அங்க ஆதாமோட சுயநலம் வெளிப்படுது. அவனோட சிந்தனை என்னன்னா, உம்முடைய சித்தம் அல்ல என் சித்தமே நடக்க வேண்டும். அவனோட சுயநலம் அங்கே வெல்லுது. ஆனா கெத்செமனே அப்படிங்கிற அந்த பாடுகளின் தோட்டத்துல இயேசு முற்றிலுமாக தன்னை அர்ப்பணிக்கிறார். என் சித்தமல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவது அப்படின்னு மரணம் வரை கீழ்ப்படுகிறார். அதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது ஆதாம் என்ற முதல் தோட்டக்காரன் ஒரு தோட்டத்துல தன் பொறுப்புல தோற்று போனான். ஆனா இயேசு என்ற புதிய தோட்டக்காரர் இன்னொரு தோட்டத்துல கீழ்ப்படிந்து அந்த தோல்வியை திருத்துகிறார்.
இதத்தான் நீங்க டைபாலஜி அப்படின்னு சொல்றீங்களா? மிக துல்லியமாக பிடிச்சிட்டீங்க. பவுல் அப்போஸ்தலன் ரோமர் மற்றும் கொரிந்தியர் நிருபங்கள்ல இதத்தான் முதலாதாம் இரண்டாம் ஆதாம் அப்படின்னு ஒப்பிடுகிறார். முதலாதாம் கீழ்ப்படியாமை மூலம் மரணத்தை கொண்டு வந்தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கீழ்ப்படிதல் மூலம் ஜீவனை கொண்டு வருகிறார். சரியா சொன்னீங்க. முதல் தோட்டத்தில் ஏற்பட்ட கீழ்ப்படியாமை இந்த இரண்டாவது தோட்டத்தில் சரி செய்யப்படுது. சரி, இறையியல் ரீதியாக இது மிக சரியாக பொருந்தி போகுது. ஆனா நாம வெறும் இலக்கிய குறியீடுகளை மட்டும் பேச முடியாது. சில வரலாற்று உண்மைகளையும் நாம உரசி பார்க்க வேண்டியிருக்கு. ஆமா, ஆர்கியாலஜி செக் ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்துல இஸ்ரேலுக்கு போறவங்க கெத்சமனே தோட்டத்துல இன்றும் சில ஆலிவ் மரங்கள் இருப்பதை பார்க்கறாங்க. அவை இயேசுவின் காலத்துல இருந்த இயேசு நேரில் தொட்ட அதே மரங்கள் அப்படின்னு ஒரு பரவலான நம்பிக்கை இருக்கு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை உறுதிப்படுத்துகிறார்களா? இது நாம மிகவும் கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். உணர்ச்சிகரமான நம்பிக்கைகளையும் அறிவியல் பூர்வமான வரலாற்று உண்மைகளையும் நம்ம தனித்தனியா பிரித்து பார்க்கணும். அப்போ அந்த மரங்கள் 2000 ஆண்டுகள் பழமையானவை கிடையாதா? இன்றைய கெத்சமனே தோட்டத்துல மிக பழமையான பிரம்மாண்டமான 8 ஆலிவ் மரங்கள் உள்ளன அப்படிங்கிறது உண்மைதான். அறிவியல் ஆய்வுகள் அவை மிக மிக பழமையானவை அப்படிங்கறத உறுதி செய்திருக்கு. ஆனா ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவை சரியாக 2000 ஆண்டுகள் பழமையானவை, இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்த அதே மரங்கள் தான் அப்படின்னு எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாலும் அறுதியிட்டு நிரூபிக்க முடியல. வரலாற்று ரீதியா வேற ஏதாவது சான்று இருக்கா? இருக்கு. முதல் நூற்றாண்டு வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் எழுதிய குறிப்புகளின்படி கிபி 70 நடந்த எருசலேம் முற்றுகையின் போது ரோமானிய படைகள் எருசலேமை சுற்றியிருந்த மரங்களை எல்லாம் தங்கள் போர் நடவடிக்கைகளுக்காகவும் முற்றுகைக்கான தளவாடங்கள் செய்வதற்காகவும் முழுமையாக விட்டு வீழ்த்திட்டாங்க. நாள் இப்போதுள்ள மரங்கள் போலியானவையா? மக்கள் ஏமாற்றப்படுகிறார்களா? இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. ஆலிவ் மரங்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் உண்டு. அதோட மேற்பகுதியை நீங்க வெட்டி வீழ்த்தினாலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு அதோட பழைய வேர்கள்ல இருந்து புதிய கிளைகள் மீண்டும் துளிர்க்கும். ஓ, அப்போ வேர்கள் அதே வேர்களா இருக்கலாம். கரெக்ட். தற்போதைய மரங்கள் இயேசுவின் காலத்துல இருந்த அதே மரங்களின் வேர்களில் இருந்து மீண்டும் துளிர்த்த மரங்களாக இருப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு தாவரவியல் நிபுணர்கள் கருதுறாங்க. ஆனா வரலாறு உறுதி செய்வது என்னன்னா, அந்த இடம் பழங்காலம் தொட்டே ஒரு விவசாய களமாக ஆலிவ் மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டமாக இருந்தது அப்படிங்கிறது தான். அது ஒரு ஒர்க்கிங் கார்டனா இருந்திருக்கு. ஆமா, மரங்கள் அதே மரங்களா இல்லையா அப்படிங்கறத விட அந்த இடத்தின் வரலாற்று தன்மையும் அதோட குறியீட்டு பின்னணியும் தான் இங்க முக்கியம். புரியுது. அந்த இடம் ஒரு தொல்பொருள் அருங்காட்சியகம் அப்படிங்கறத விட அது ஒரு விவசாய களமாக நசுக்கப்படும் இடமாக இருந்தது என்பதே வரலாற்று உண்மை. சரி, இப்போ நாம இந்த தேடலோட மிக முக்கியமான உச்சகட்ட பகுதிக்கு வருவோம். சரி, சொல்லுங்க. கெத்சமனே தோட்டத்துல தொடங்கிய கீழ்ப்படிதல் மரணத்தை தாண்டி மற்றொரு தோட்டத்துல எவ்வாறு முடிவடைகிறது அப்படின்னு பார்ப்போம். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். யோவான் நற்செய்தி 19:41 நாம வாசிக்கும் போது அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு அருகே ஒரு தோட்டம் இருந்ததாகவும் அங்கிருந்து ஒரு புதிய கல்லறையில் தான் அவர் வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, திரும்பவும் ஒரு தோட்டம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. ஏதேன் தோட்டம், அதன் பிறகு கெத்சமனே தோட்டம், இப்போ கல்லறை தோட்டம். இந்த தோட்டங்களின் அணிவகுப்பு தற்செயலானது அப்படின்னு சொல்றது ரொம்ப கடினம். யோவான் வேண்டுமென்றே தோட்டம் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறாரோ அப்படின்னு தோணுது. அதுதான் யோவானோட எழுத்து நடை. அவர் எதையுமே தற்செயலா எழுதுறது கிடையாது. அவர் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய வலைப்பின்னலை உருவாக்குறார். இதுல வேற என்ன குறியீடுகள் இருக்கு? அவர் தன்னுடைய நற்செய்தியை தொடங்கும் போது கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படின்னு ஆதியாகமத்தின் அதே வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறார். அதனால அவர் இயேசுவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஒரு புதிய படைப்பின் தொடக்கமாகவே பார்க்கிறார். அந்த புதிய படைப்பும் ஒரு தோட்டத்துல தான் நடக்குது. இங்கேதான் கதையின் மிகப்பெரிய திருப்புமுனை நிகழுது. நாம இப்போ யோவான் 20:15க்கு செல்வோம். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மகதலேனா மரியாள் அந்த அதிகாலையில் கல்லறையின் அருகே அழுது கொண்டிருக்கிறாள். அப்போது அங்க இயேசு நிற்கிறார். ஆனா மரியாள் அவரை யார் என்று நினைக்கிறாள்? அவரை தோட்டக்காரர் அப்படின்னு நினைக்கிறார். கிரீக்கத்துல கெப்போரோஸ். இதை வாசிக்கும் சாதாரண வாசகர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அதிகாலை இருட்டுல ஒரு கல்லறையின் அருகே இயேசுவின் முகம் சரியாக தெரியாததால் மரியாள் அவரை தோட்டக்காரர் அப்படின்னு தவறாக புரிந்து கொண்டாள் அப்படின்னு தானே நினைப்பாங்க. அந்த நேரத்துல அங்கே வேற யார் இருப்பாங்க? இது ஒரு சாதாரண மனித இயல்பு தானே. இதையே நாம இவ்வளவு பெரிய இறையியல் குறியீடாக பார்க்கணும். மேலோட்டமா பார்த்தா நீங்க சொல்றது சரிதான்.
அதிகாலையில ஒரு கல்லறையில தோட்டக்காரரை தவிர வேற யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற தர்க்க ரீதியான குழப்பம் மரியாளுக்கு இருந்திருக்கலாம். ஆனா யோவான் நற்செய்தியோட கட்டமைப்பை நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா அங்கே ஒரு இலக்கிய உத்தி இருக்கா? ஆமா, அங்கே ஐரணி அல்லது முரண் அப்படிங்கிற இலக்கிய உத்தியாவ மிகச் சிறப்பா பயன்படுத்தியிருப்பார். அதாவது ஒரு கதாபாத்திரத்திற்கு தான் சொல்வது என்னவென்று முழுமையாக தெரியாது, ஆனா வாசகர்களுக்கு அதில் இருக்கும் ஆழமான அர்த்தம் புரியும். ஓ, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவள் அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தாள் அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் யோவான் நற்செய்தியில மட்டும்தான் வருது. வேதாகமத்தில் வேறு எங்கும் இயேசுதான் அந்த புதிய தோட்டக்காரர் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்படல. ஆனா ஒட்டுமொத்த பைபிளோட கதையையும் ஒரு சேர வச்சு பார்த்தா இது ஒரு மாபெரும் இலக்கிய மற்றும் இறையல் நிறைவு, ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மரியாள் தற்செயலாக ஒரு தர்க்க ரீதியான தவறை செய்கிறாள், ஆனா யோவான் அதை ஒரு இறையல் உண்மையாக பதிவு செய்கிறார் அப்படின்னு சொல்றீங்களா? இத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா. முதல் ஆதாம் தோட்டத்தை காக்க வேண்டியவன், ஆனா அவன் தன் பொறுப்பை தவறவிட்டு மரணத்தை கொண்டு வந்தான், தோட்டத்தை இழந்தான். சரி. ஆனா இப்போ இரண்டாவது ஆதாமாகிய இயேசு மரணத்தை வென்று இழந்ததை மீட்டுத் தரும் உண்மையான தோட்டக்காரராக அந்த உயிர்த்தெழுதல் தோட்டத்துல எழுகிறார். மரியாள் அவரை தோட்டக்காரர் அப்படின்னு தவறாக நினைக்கல. இறையியல் ரீதியாக பார்த்தா அவதான் சரியா அடையாளம் கண்டிருக்கா. எக்ஸாக்ட்லி, அவள்தான் உண்மையான தோட்டக்காரரை சரியாக அடையாளம் கண்டிருக்கிறாள். இழந்த ஏதேன் தோட்டத்தின் புனிதத்தன்மையை புதிய ஜீவன் மூலம் மீண்டும் கொண்டு வரும் புதிய ஆசாரியனாக, புதிய தோட்டக்காரராக இயேசு அங்கே நிற்கிறார். இதை ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அதாவது மனித குலம் எதை ஒரு தோட்டத்துல இழந்ததோ அதை இன்னொரு தோட்டத்துல மீண்டும் கண்டடைகிறது. இது ஒரு அற்புதமான வட்டமா முடியுது. இதை தவிர வேற ஏதாவது இலக்கிய முரண்கள் இதுல மறைந்திருக்கா? மிக முக்கியமான ஒரு முரண் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பிலையும் இரண்டு பெண்களின் ஒப்பீட்டை நீங்க கவனிக்கணும். முதல் தோட்டத்துல, அதாவது ஏதேனில், ஒரு பெண் ஒரு பாம்பு சந்திக்கிறா. ஆமா, ஏவாள். அந்த சந்திப்பின் விளைவாக வஞ்சகம், தேவனுடைய கட்டளையை மீறுதல், மரணம் மற்றும் நாடு கடத்தல் உருவாகுது. அந்த பெண் தேவனிடமிருந்து தன்னை மறைக்கிறா. ஆனா இந்த புதிய தோட்டத்துல, அதாவது உயிர்த்தெழுதல் தோட்டத்துல, இன்னொரு பெண் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கிறா. மகதலேனா மரியாள். கரெக்ட். இந்த சந்திப்பின் விளைவாக வெளிப்பாடு, ஜீவன் மற்றும் முழுமையான மீட்பு கிடைக்குது. மறைந்திருந்த நிலை மாறி அவரை அடையாளம் காணும் தருணம் உருவாகுது. ஏதேனில் துயரம் தொடங்கியது, உயிர்த்தெழுதல் தோட்டத்துல துயரம் முடிவுக்கு வந்து ஆனந்தம் பிறக்குது. இது எவ்வளவு அற்புதமான சமச்சீரான கட்டமைப்பு பாருங்க. நிஜமாவே ஒரு பெர்ஃபெக்ட் சிமெட்ரி. யூத பாரம்பரியத்துல ஒரு புனித இடமாக, தேவாலயமாக பார்க்கப்பட்ட முதல் ஏதேன் தோட்டத்துல தொடங்கிய அந்த பயணம் மனிதனின் வீழ்ச்சியால் நாடு கடத்தலில் முடிந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கெத்சமனே அப்படிங்கிற பாடுகளின் தோட்டத்துல கீழ்ப்படிதலால் அந்த இழப்பை மீட்கும் பணி தொடங்கி இறுதியாக மரணத்தை வென்று உயிர்த்தெழுதல் தோட்டத்தில் ஒரு புதிய தோட்டக்காரராக அவர் வெளிப்படும்போது முற்று பெறுது. இந்த சிக்கலான ஆனால் அழகான வலை பின்னல் பல 1000 ஆண்டுகால சிந்தனை மரபின் உச்சக்கட்டம் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆமா, இது வெறும் வரலாற்று தகவல்களின் தொகுப்பு கிடையாது. மனித ஆன்மாவோட ஆழமான ஏக்கங்களுக்கும் மீட்சிக்கான நம்பிக்கைக்குமான ஒரு மாபெரும் இலக்கிய பதிவு. தேவன், மனிதன் மற்றும் புனித இடைவெளி, அதாவது இந்த சேக்ரெட் ஸ்பேஸ் ஆகிய மூன்றும் சங்கமிக்கும் இடமாக இந்த தோட்டம் அப்படிங்கிற குறியீடு காலங்காலமா பயணித்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்மால மறுக்க முடியாது. நாம இப்போ இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரையும் நாம அலசிய தகவல்கள் எல்லாமே பண்டைய இலக்கியங்களிலும் இறையியலிலும் உறைந்து போன வரலாறுகள் மட்டும் கிடையாது. இதிலிருந்து நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு சிந்தனையை நாம எடுத்துக்க முடியும். கண்டிப்பா. ஆதியாகமத்துல நாம பார்க்கிறோம், முதல் தோட்டக்காரனான ஆதாம் மண்ணால் உருவாக்கப்பட்டான். அவன் தவறு செய்தபோது நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு சபிக்கப்படுகிறான். மண்ணால் உருவானவன் தன் வீழ்ச்சியால் மீண்டும் அந்த மரணத்தின் மண்ணுக்கே செல்ல சபிக்கப்படுகிறான். இப்போ எபிரேய மொழியில ஆதாம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் மண் அல்லது பூமி என்று பொருள்படும் அதாமா அப்படிங்கிற வார்த்தைக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை நீங்க நினைவுபடுத்துறீங்க. முதல் மனிதரின் வீழ்ச்சியால் அந்த மண்ணும் சபிக்கப்படுது. ஆமா, ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இயேசு கெத்செமனே தோட்டத்துல அதே மண்ணில் முழங்கால் படியிட்டு தன் அகவேதனையை அனுபவிக்கிறார். தன் வியர்வை ரத்தமாக சொட்ட அந்த மண்ணோடு மண்ணாக தன்னை தாழ்த்துகிறார். இறுதியில கல்லறையோட அந்த மரணத்தின் மண்ணை வென்று
புதிய ஜீவனோடு உயிர்த்தெழுகிறார். ஆதாம் கொண்டு வந்த சாபத்தின் மண்ணை இயேசு தன் கீழ்ப்படிதலால் புதிய ஜீவன் துளிர்க்கும் மண்ணாக மாற்றுகிறார். சரியா சொன்னீங்க. தோட்டத்தின் இந்த மண் படைப்பிற்கும் மரணத்திற்கும் புதிய ஜீவனுக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை நமக்கு உணர்த்தது. அதனால நேயர்களான உங்களிடம் ஒரு கேள்வி விட்டு செல்ல விரும்புகிறேன். உங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றி சற்று சிந்தியுங்கள். உங்களின் தோல்விகள், உடைந்த நிலைமைகள், நீங்க இழந்ததாக நினைக்கும் அந்த சாம்பல் அல்லது மண் போன்ற தருணங்கள், அவை வெறும் முடிவாகவே இருக்க வேண்டுமா? ஆமா, ஒரு மாபெரும் வீழ்ச்சியின் மண்ணில் கூட உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய தோட்டம் தொழிர் விடுவதற்கான விதை மறைந்திருக்க முடியுமா? மனித குலத்தின் மிகப்பெரிய இழப்பு ஒரு தோட்டத்தில் நடந்து பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு மற்றொரு தோட்டத்தில் அது மீட்டெடுக்கப்பட்டது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையோட உடைந்த மண்ணிலிருந்தும் ஒரு புதிய வசந்தம் உருவாகலாம் அல்லவா? இது பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள்.